ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். ஆடியோ ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகலை, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நாங்கள் ரீசெண்டாக யூஎஸ் போயிருந்தோம், அதோட விலாக் தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பார்டர் கிராசிங்கில் எல்லாமே ஸ்மூத்தாக போகணும், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகாமல் எக்ஸ்ட்ரா கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற நர்வஸ்னஸ் இருந்தது. பட் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சடனாக பிளான் பண்ண ட்ரிப்பு தான். ப்ரீவியஸ் டே நைட்டு தான் நாங்கள் ஹோட்டலே புக் பண்ணோம். அதனால் எல்லாத்தையும் அறக்க பறக்க அள்ளி போட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு போகிற வழியெல்லாம் பயமாக இருந்தது. எதையாவது விட்டுட்டு வந்துட்டோமா, எல்லாமே எடுத்து வச்சிட்டோமான்ற நர்வஸ்னஸ்லேயே தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். சிம் கார்டுக்கெலாம் முன்னாடியே இன்டர்நேஷ்னல் ரோமிங்க்கெலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெட்வொர்க் பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். எப்பயுமே நயகரா ஃபால்ஸ்க்கு போகும்போதும் இந்த சைடு நாங்கள் டேர்ன் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறோம், அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலி யூஎஸ் பார்டரை க்ராஸ் பண்ண போகிறோன்னு. வீசா நாங்கள் ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணோம். அப்பத்துலேருந்து வெயிட் பண்ணுறோம் எப்போ இந்த மொமெண்ட் வரும்ன்ட்டு. ஃபைனலி அந்த மொமெண்ட் வந்துருச்சு. கனடாவோட நயகராக்குள்ளே போயிட்டு தான் யூஎஸ் பார்டர் கிராஸ் பண்ணணும். நயகராலையும் பெருசாக கூட்டம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பார்டர் கிராசிங்கில் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது செக் பண்ணும் போதும் ஆல்மோஸ்ட் 1.5 hours கிட்ட வெயிட் டைம் இருந்தது. பட் அங்கே கிட்ட போகும்போது ஒரு 1/2 hour கிட்ட தான் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்க்கும் போதே நயகரா ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள். அப்படியே நாங்கள் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா யூஎஸ் பார்டர் கிராஸ் பண்ணி போவோம். இந்த கெஃபே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். பார்டர் கிராசிங் கிட்ட வந்தாச்சு. 1.3 கிலோமீட்டருக்கு 40 minutes காட்டுச்சு. அந்த அளவுக்கு க்யூ நின்றுட்டு இருந்தது. லாங் வீக்கெண்ட்னால எல்லாருமே அந்த சைடு நிறைய பேர் போனாங்க, அதனால தான் இவ்வளோ லேட்டுன்னு நினைக்கிறேன். போகும்போது அந்த பிரிட்ஜில் ஃபால்ஸோட வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால் அந்த வெயிட் டைம் போகிறதே தெரியல, ரொம்ப சீக்கிரம் போன மாதிரி தான் இருந்தது. நீங்கள் யூஎஸ் சைடு நயகரா மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு வேறு எதுவும் பிளான் இல்லை அப்படின்னா கனடா சைட்லேயே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்தே போகலாம். நிறைய பேர் அந்த சைடு நடந்து போனாங்க. அதுக்குமே செக்கிங் இருக்குது. பட் காரில் போகிறத விட நடந்து போகும்போது செக்கிங்கோட டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நடந்து போயிட்டு நயகரா எல்லாமே பார்த்துட்டு அகெயின் நடந்து வந்துடலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ஈஸியாகவே போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்டர் க்ராஸ் பண்ணோம். பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்க்கு அனுப்புனாங்க. நீங்கள் போயிட்டு அந்த பாஸ்போர்ட் அங்கே கலெக்ட் பண்ணிக்கலான்ட்டு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் டைம் இருந்தது. மேபி ஒரு 5 to 10 minutes இருக்கும்ல. அதுக்கப்புறம் அவங்களே நேம் கால் அவுட் பண்ணாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவங்களோட பயோமெட்ரிக் மட்டும் வாங்கினாங்க, என்னோடது வாங்கலை. அண்ட் தென் பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நயகரா ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்டர் கிராசிங்க்கு நிற்கும் போதுலேருந்தே இந்த பலூன் பார்த்துட்டு இருந்தோம். நான் இதில் ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். விக்கி இதில் யாரும் இல்லை, இதில் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபைனலாக ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதில் உண்மையாகவே ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு. பட் இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படி ஒரு பெருசாக சப்போர்ட் இருக்க மாதிரியே தெரியல, எப்படி இதில் அவ்வளோ தைரியமாக போகிறாங்கன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி இதில் நீங்கள் போவீங்களா போக மாட்டிங்களான்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இங்கே நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வரோம். அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் டெக்லாம் இருக்க சொன்னாங்க. ஸோ இது முடிச்சுட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து ஃபால்ஸோட வியூ சூப்பராக இருக்குது. அங்கே போட்லாம் போயிட்டுருக்கு. இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது கனடா. கனடாவில் ஹார்ட் ராக் கஃபேன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரியே யூஎஸ் பார்டர்லேயும் ஒன்று இருந்தது. அதனால் அங்கே ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஜஸ்ட் இது ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, மியூசிக் அண்ட் ஃபுட் கலந்த ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேர்ல்டு வைடு இருக்க மியூசிஷியன்ஸோட காஸ்டியூம்ஸ், அவங்களோட போஸ்டர்ஸ், அவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்களோட சிக்னேச்சர்ஸும் இருக்குது.
இது ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறத விட மினி மியூசியம்னு சொல்லலாம். நாங்கள் உட்காந்துட்டு இருந்தது ஒரு பார்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட் அவ்வளோ பெருசாக இருந்தது. அண்ட் அவங்க ஃபுல்லாகவே எல்லா மியூசிக் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. ஃபுட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூஎஸில் என்டர் ஆன உடனே நாங்கள் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். கெனடாவில் ஸ்பீடும் டைமும் கிலோமீட்டர் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹாரில் காட்டும். பட் யூஎஸ்குள்ளே என்டர் ஆனோன்னே அது மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் பர் ஹாரில் காட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் அதை நோட்டீஸே பண்ணலை. 30 மைல்ஸுன்னு ஸ்பீட் லிமிட் இருந்துச்சு. நாங்கள் 30 கிலோமீட்டர் பர் ஹார்ன்ட்டு பொறுமையாக போகிறோம். பக்கத்தில் எல்லோரும் ஸ்பீடாக போகிறாங்க. எங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம், ஓகே இது மைல்ஸு கிலோமீட்டர் பர் ஹார் கிடையாதுன்னு சொல்லி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மியூசியமுக்கு தான் போயிருந்தோம். அந்த மியூசியம் வீக்லி 3 days தான் இருக்கும் அண்ட் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தான் இருக்கும். அதனால் அந்த மியூசியமை ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணிடலான்ட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே ஓல்டு வெஹிக்கல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு யூஸ் பண்ணியிருந்த பார்ட்ஸு அண்ட் அப்போல்லாம் வந்து கேஸ் ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சு, இனிஷியல் டேஸில் சைக்கிள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது எப்படி எவால்வ் ஆகிருந்தது, அது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊட்டியிலெல்லாம் பார்த்துருக்கோம்ல, 2 பேர் ஒரே சைக்கிள் ஓட்டுற மாதிரி, அது மாதிரி 4 members ஓட்டுற மாதிரி சைக்கிளாக இருந்துச்சு. அந்த சைக்கிளே ரொம்ப லென்த்தாக இருந்தது. அதெல்லாம் இது வரைக்கும் நம்ம நேரில் பார்த்ததில்ல. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த சைக்கிள் தான் சொன்னேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து ஒரே டைமில் ஓட்டுற மாதிரி இருக்குன்னு. இப்போ கூட இந்த மாதிரி சைக்கிள்லாம் வர்றதில்ல. மேக்ஸிமம் 2 members தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இருந்த சைக்கிள் எல்லாம் ஹேண்ட்பாரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இருக்க சைக்கிள் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன்வர்ட்ஸாக இருக்கும். எல்லாமே கீழே குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிருக்காங்க. உமன் சைக்கிள்லாம் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்வென்ட் பண்ண டைம்லேயுமே இருந்திருக்கு. இப்போ நிறைய நமக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது அண்ட் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்வென்ட் பண்ணுறத விட அந்த டைமில் எதுவுமே இல்லாமல் ஒருத்தரவங்க யோசித்து இதெல்லாம் இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இது 1896 கண்டுபிடிச்சது லேடிஸ் சைக்கிள். டேர்ன் ஆகுது. வாவ், சூப்பராக இருக்குது. இது சென்சார் பேஸ் பண்ணி ஆகுதோ? நாங்கள் வந்து நின்ன உடனே டர்ன் ஆகுது. அப்படியே இதில் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்க விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, இந்த டர்ன் ஆகுது. நாங்கள் இங்கே வந்தோன்னே இது சுற்றுது. பிரேக் மாதிரி இருக்கு. இதுல எந்த இயரு? 1902. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு இது. Choose your time, choose to be vibrant, choose to feel yourself, choose to transcend, choose to be your own friend. இதுதான் எங்களோட ஃபேவரட் பார்ட். இதுதான் ஓல்டு விண்டேஜ் கார் செக்ஷன். இதில் இருக்க கார் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது வெறும் டிஸ்பிளே மாடல் தான் நினச்சோம், பட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நாங்கள் அங்கே இருக்கும் போது ஒரு கார் உள்ளே ஓட்டிகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து எங்களுக்கு சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ வந்து இவி மாடல் அப்படி இப்படின்னு நிறைய வருது. ஆனால் 1950s முன்னாடியே ஃபுல் எலக்ட்ரிக் கார்லாம் இருந்திருக்கு. அதோட டிஸ்பிளேவும் அங்கே வச்சுருந்தாங்க அண்ட் அதெல்லாம் காட்டி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் அங்கே போகும்போது எங்களுக்கு 1 hour தான் டைம் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போனீங்கன்னா அங்கே இருக்கவங்களே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னுமே கேட்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க அவ்வளோ வச்சுருக்காங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு. என்னோட ஃபேவரட் இந்த கார் தான். எனக்கு சும்மாவே பிளாக் கலர் கார்னால் அவ்வளோ பிடிக்கும். இந்த கார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. அண்ட் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த கார் தான். 1932 கண்டுபிடிச்சது. பட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஏர் கண்டிஷனிங் இருக்குது, பவர் பிரேக்ஸு, அப்புறம் வந்து அனலாக் டேஷ்.
பவர் ஸ்டியரிங் செடானா? க்ரூஸ் கண்ட்ரோல் செடான். ஓ ஓகே. க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது, பவர் ஸ்டியரிங்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இந்த காரும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த காரை ரோட்டில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியல. அது ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பார்க்கும்போதே. எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப வியர்டாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு கார் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் கரெக்டாக கேப்சர் பண்ணலை. பட் அவங்க கார்லேருந்து இறங்கும் போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ஆக்சுவலாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முடிச்சுட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் நைட் தான் புக் பண்ணோனால எங்களுக்கு பெருசாக ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ எதில் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பார்த்து நாங்கள் டக்குன்னு புக் பண்ணிட்டோம். பட் ரூம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் குயிக் ரூம் டூர். இங்கே கிச்சன்லாம் இல்லை, பட் அவன் இருந்தது, ஃப்ரிட்ஜ் இருந்தது. நமக்கு ஏதாவது வேணும்னா ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் ஈஸியாக இருந்தது. பெட்டெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹலோ, நாங்கள் வந்து ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து ஊர் சுற்றுறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 8 o'clock ஆகுது ஈவினிங்கு. இங்கே வந்து கெனால் சைடு இருக்குது. அங்கே வந்து ரிவர் அண்ட் வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு சன்செட்டோட. அதனால் அதை பார்க்கலான்னு வந்திருக்கோம். அது தவிர இங்கே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாமும் இருக்குது. முடிச்சுட்டு நாங்கள் வந்து டின்னருக்கு பஃபலோ விங்ஸ் சாப்பிட போகலான்னு இருக்கோம். இங்கே தான் வந்து அந்த பஃபலோ விங்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆச்சு, அந்த பஃபலோ சாஸு. அதனால் இங்கேயே போய்ட்டு ட்ரை பண்ணலான்னு ஒரு சில ஷாப்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கோம். அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்ன்ட்டு அதில் போட்டிருந்துச்சு. எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும், நம்மளால் அது டாலரேட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் நாங்கள் நைட்டு போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணுறோம். இங்கே வந்து போட் டூர்ஸ்லாம் இருக்குது. ப்ரைஸ் கேட்கலான்னு போகிறோம். எப்படி கொள்ள ரேட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு கேட்டுட்டு சரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம். சரி ஓகே, ஓரளவு ரீசனபிளாக இருந்துச்சுன்னா நம்ம போட் டூர் போகலாம். ஷிப்ல இருந்து போடுவாங்கல்ல, பீரங்கி இல்ல, ஷிப்ல இருந்து போடுவாங்கல்ல, தண்ணி கடியில போய் இன்னொரு ஷிப்பை தாக்குமே, அந்த இது. ஓகே. இந்த வியூ நல்லா இருக்கு. ஆனால் இந்த வியூ பாருங்க. இப்போ இதோட ஹிஸ்ட்ரி வந்து விக்கி ஷேர் பண்ணுவாங்க. கமான். மைக் போட்டிருக்கியா? எஸ். அதான் இது லெஃப்டில் இருக்கிற பிளாக் வந்து சப்மெரினு. இது வந்து கடலுக்குள்ளே மட்டும் போகிற ஷிப்பு. மெயினாக வந்து கொஞ்சம் சவுண்டாக மெயினாக வந்து அந்த டைமில் வாரில் யூஸ் பண்ண சப்மெரின்ஸ் தான் இது. அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஆக்சுவல் நேவி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் decommissioning or dismantling the older navy ships, these people are bringing it and docking it somewhere so that it can be used for tourism and also for training the junior தமிழ்லே பேசலாம். எனக்கு டக்குன்னு அதுதான் வந்து தப்பாக எடுத்துக்காத. ஸோ இன்ஸ்டிங்க்டாக வந்து சரி ஜூனியர்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் இந்த ஷிப்பை வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதனால அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஷிப் பார்க்குறதுக்கே. ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து போயிட்டு நமக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்குமே வந்து அலோடு. பட் அதோட டிக்கெட்ஸ் டைமிங் வந்து ஈவினிங் 4 PM வரைக்கும் தான் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் 5 PM அந்த ஷிப் டூர் வந்து க்ளோஸ் ஆகுது. எங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. அதனால் நாங்கள் வர்றதுக்கே 8 கிட்ட ஆகிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வந்தோன்னா இதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ பெருசாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஷிப் பார்க்குறதுக்கே. நாங்கள் போட் டூருக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். 9:30க்கு போட் டூர் ஸ்டார்ட் ஆகும். 1.5 hours டூராம். எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அவங்க இந்த ராக் வரைக்கும் போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 15 minutes to half an hour ஆகும் தான் நினச்சோம். பட் 1.5 hours கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. அதனால் டின்னருக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு வெஜ் பர்கர் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து விக்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து பெருசாக இப்போ பசிக்கல. அதனால் அவங்களேருந்து 2 பைட் எடுத்துகிட்டு நான் இங்கே சும்மா உட்காந்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 10 minutes நாங்கள் வந்து போட் குள்ளே ஏறணும்.
அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இப்போ நைட் வியூனால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லைட்ஸ் போட்டு அந்த நேவி ஷிப்லலாம் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த போட் ரைடு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். இதில் வந்து நல்லா பாட்டெலாம் போட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு வராங்க. கலர் கலராக லைட்லாம் எரியுது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த டூர் வந்து நல்லா ஜாலியாக போகும், ஃபன்னாக போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம அதில் ஏறிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுப்போம். போட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் 9:45 கிட்ட ஆகிடுச்சு. அவங்க 9:15க்கு வர சொன்னாங்க. ½ அன் ஹவர் கிட்ட டிலே ஆகிடுச்சு. எங்களை திருப்பி எத்தனை மணிக்கு வந்து விடுவாங்கன்னு தெரியல. பட் எக்ஸைட்டடாக இருக்குது உள்ளே போகிறதுக்கே. இந்த ரைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் நைட் டைம் போனனால சில்லுன்னு அந்த கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. வெளியே ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருந்தது அண்ட் உள்ள மியூசிக்லாம் போட்டனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே இடத்துல தான் சுற்றி சுற்றி வந்தாங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போனோன்னா இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் 2 பேர் தனியாக போனனால எங்களுக்கு அந்தளவு கம்பெனி இல்லை. லாஸ்ட்டு போட் ரைட் போனவங்க ஃபுல் ஆஃபீஸ் கொலீக்ஸ்னு நினைக்கிறேன். அந்த ஹோல் போட் ஃபுல்லாகவே ஒரே கேங்கு. அதனால செம்மையாக ஃபன் பண்ணியிருக்காங்க போல். வெளியே வந்து நின்றுட்டு அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அந்த மாதிரி இல்லை. பட் நம்ம ஃபேமிலியோடு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோன்னா நல்லா டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஓவரால் இந்த போட் ரைடு வந்து வர்த்து தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை, ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதுவும் நமக்கு 1.5 hours சுற்றி காட்டுறாங்கன்றனால அந்த ப்ரைஸ் மணி வந்து ஓகே தான். ஓவராலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.